இப்ப நீங்க பெட்ல படுக்கிறீங்களா வெளியில படுக்க சோஃபா அது நம்மள பிரச்சனையே கிடையாது. இந்த டீம் என்ன நல்லது, நீங்க போறது நல்லது கிடையாது. இன்னைக்கு பிக் பாஸ்ல பெண்கள் வீட்ல இருந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி ஆண்கள் வீட்டுக்கும், ஆண்கள் வீட்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி பெண்கள் வீட்டுக்கும் அனுப்பணும் டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. இதுல ஆண்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முத்துக்குமரனை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பெண்கள்ல ஒருத்தங்களை செலக்ட் பண்றதுதான் பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான். மத்த கேர்ள்ஸ் சொல்ற எதையுமே ஜாக்லின் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது மட்டும்தான் கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. எல்லா கேர்ள்ஸுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே அதை ஜாக்லின் அக்செப்ட் பண்ணிக்காம தனியாவே நின்னுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ஜாக்லின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால கடுப்பான சுனிதா என்ன பண்ணாங்கன்னா ஜாக்லினை நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க. வந்த நாள்ல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, யார் எது சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிற, எல்லா விஷயத்திலுமே இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு டைரக்ட் டு டைரக்டாவே ஜாக்லின் பேசி விட்டாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் சார்பா பாய்ஸ் வீட்டுக்கு உன்னை அனுப்பவே முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்க. கடைசியில எல்லா கேர்ள்ஸும் ஒன்னா சேர்ந்து பவித்ராவை பாய்ஸ் வீட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலுமே கூட ஜாக்லின் அதையும் அக்செப்ட் பண்ணிக்காம இப்போ வரைக்கும் தனியா நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் சூப்பரா கண்டென்ட் கொடுத்து இருக்கிறது என்னவோ நம்ம ஜாக்லின் தான். சோ ஜாக்லின் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.